Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நார்மலாக எல்லாருக்கும் பெரிய சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பூண்டு உரிக்கிற வேலை தான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கம்மியாக பூண்டு இருந்தால் நம்ம ஓரளவுக்கு நம்ம உரித்து எடுத்துடலாம். இதே விசேஷ டைமில் கொஞ்சம் அதிகமாக பூண்டு உரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் 1 கிலோ பூண்டை 10 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி உரிக்கலாம் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் 1 இல்ல 3 விதமா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு ஈஸியா இருக்கோ, அந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி பூண்ட வந்து நீங்க உரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு கரெக்ட்டா ஒரு 1 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து முழுசா இருக்கும்ல, அத ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி தனித்தனியா அந்த பல்லு வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் எல்லா பூண்டையும் இந்த மாரி தனித்தனியா உரிச்சு ஒரு பெரிய தட்டுல போட்டு வச்சிருக்கேன். இந்த மாரி பெரிய தட்டு அப்படி இல்லைன்னா மொற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அரிசிலாம் புடைப்போமே, அதில கூட நீங்க போட்டு வைக்கலாம். இந்த பூண்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வெயில்ல வந்து நல்லா காய வைக்கணும். ஒரு வேளை உங்க வீட்ல வெயில் படாத இடமா இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சமா பூண்டு இந்த பூண்டு எந்த அளவுக்கு உரிச்சிருக்கீங்களோ, அத வந்து ஒரு பேன்ல போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிங்க. இந்த பூண்ட வந்து நம்ம அப்படியே வெயில்ல காய வைக்கலாம். ஆனா, இது கூட சும்மா கொஞ்சமா எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வெயில்ல காய வச்சு உரிச்சு எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ நீங்க விருப்பப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ரொம்ப நிறையலாம் எண்ணெய் சேர்க்க வேணாம். சும்மா ஒரு 1 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். நல்ல வெயில்ல ஒரு 2 மணி நேரம் காய வச்சுக்கிங்க. நீங்க ஒரு வேளை பேன்ல சூடு பண்றதா இருந்தா ரொம்ப ஓவரா சூடு பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அந்த பூண்டு வந்து லைட்டா கொஞ்சம் சூடாகணும். அதுக்கேத்த மாரி சூடு பண்ணா போதும். இந்த பூண்ட நல்லா நான் வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம்ன்றது ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க காய வச்சு எடுக்கலாம். வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க காய வச்சு எடுத்துக்கங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு மெத்தட்ல பூண்டு எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இத மாரி ஏதாவது ஒரு பாட்டில் கண்டெய்னர் மூடியோட இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு, அதில கொஞ்சமா பூண்டு போட்டுக்கிட்டு, இத மூடி போட்டு நல்லா டைட்டா மூடி போட்டுட்டு, நல்லா ஷேக் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த பூண்டோட தோல்லாம் பாருங்க, உள்ள ஃபுல்லா நல்லா பரவி வந்திருக்கு. இத வந்து ஒரு பவுல்ல வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது எல்லா பூண்டும் அந்த உறிஞ்ச மாரி இருக்காது. கொஞ்சம் தோலோட தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட்டு கையால இந்த மாரி எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா தோல் எல்லாம் வந்துரும். இந்த மெத்தட பொறுத்தவரைக்கும் நம்ம கம்மியா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சு எடுப்போம்ல, வீட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைப்போம்ல, அந்த மாரி டைம்ல இந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இத பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் அது மாரி விசேஷம்லாம் வரும்ல, அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பூண்டு, இஞ்சிலாம் நெறைய அரைக்கிற மாரி இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாரி சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கங்க. அந்த துணிக்கு நடுவுல நம்ம பூண்ட வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பூண்டு போட்டுக்கங்க. எந்த அளவுக்கு அந்த துணியில அடங்குதோ, அதுக்கேத்த மாரி பூண்ட சேர்த்துட்டு, அதோட 4 பக்கமும் நல்லா இந்த மாரி டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிங்க. கயிறு இருந்தா அதில கூட நீங்க கட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கையால இந்த மாரி புடிச்சுக்கங்க. அந்த பூண்டு வந்து வெளிய வரக்கூடாது. அதுக்கேத்த மாரி ஃபுல்லா இந்த மாரி டைட் பண்ணிட்டு, நம்ம சப்பாத்திலாம் பருத்துவோம்ல இந்த கட்ட, அதில வந்து ஜஸ்ட் இந்த மாரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாரி அடிச்சு விடுங்க. கையால துணி துவைக்கும்போது அந்த துணிய வந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நல்லா இந்த மாரி அடிச்சு விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்க்கும்போதே தெரியும் அந்த பூண்டு வந்து தோல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு, நல்லா சூப்பரா வந்திருக்கும். பாதி பூண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லா தோல் உறிஞ்சு இந்த மாரி இருக்கும். மிச்சம் பாதி வந்து கொஞ்சம் தோல் இருக்கிற மாரி இருக்கும். என்னடா இது தோல் இருக்கே சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேணாம். ஜஸ்ட்டு கையில எடுத்துட்டு லைட்டா இந்த மாரி நீங்க எடுத்தாலே ஈஸியா அந்த தோல் வந்து உங்களுக்கு வந்துரும். இதே மாரி எல்லா பூண்டும் நீங்க தனியா எடுத்து வச்சிடலாம். இதிலேயே இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு சொல்றேன்.
நம்ம அந்த பூண்ட வந்து அந்த துணியில கட்டி அடிச்சு எடுத்தோம்ல, அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட்டு கையால இந்த பூண்ட இப்படி எடுத்துட்டு, இந்த மாரி மெதுவா தேய்ச்சு விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த தோல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு, ஈஸியா பூண்டு வந்து முழு பூண்டு உங்களுக்கு வெளிய வந்துரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நார்மல் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும்போது, இஞ்சிய வந்து நல்லா தோல் சீவிட்டு அரைக்கணும். ஆனா பூண்ட அரைக்கும்போது, அந்த ஃபுல் தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணாம, கொஞ்சம் லைட்டா அந்த தோலோட அரைச்சு எடுக்கும்போது, ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாருக்கும். ஸோ இந்த மாரி பல்க்கா நீங்க அரைச்சு எடுக்கும்போது, லைட்டா அந்த தோல் இருந்தா பரவால்ல விட்டுருங்க. நீங்க ஒரு பூண்ட வந்து ஃபுல்லா அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அரைச்சு பாருங்க. இல்ல இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோலோட நீங்க அரைச்சு பாருங்க. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாரி லைட்டா தோலோட நம்ம அரைக்கும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பரா நல்லாருக்கும். நான் பாருங்க நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் நான் அடிச்சு எடுத்தேன்ல, அதுல இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த பூண்ட வந்து தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சுட்டேன். இப்ப வந்து 3வது மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்ப சேம் அதே மாரி தான். செகண்ட் மெத்தட் நம்ம அந்த பூண்ட வந்து இந்த துணி பையில போட்டோம்ல, அதே மாரி பூண்ட துணி பையில போட்டுட்டு, நம்ம கையால அடிக்காம இந்த மாரி ஒரு பூரிக்கட்ட அப்படி இல்லைன்னா மத்து வச்சு, சும்மா இந்த மாரி ஒரு 5 நிமிஷம் தட்டி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு சேம் அதே மாரி தான். பாதி பூண்டு வந்து ஃபுல்லாவே தோல் ரிமூவ் ஆயி வந்திருக்கும். மிச்ச பாதி வந்து கொஞ்சம் லைட்டா தோலோட இருக்கும். கையாலேயே லைட்டா இந்த மாரி ஜஸ்ட் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா அந்த தோல் வந்து ரிமூவ் ஆயி வந்துரும். இதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நான் பாருங்க 1 கிலோ பூண்ட வந்து ரொம்ப ஈஸியா நான் உரிச்சு எடுத்துட்டேன். இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாரி உங்க வீட்ல பல்க்கா இஞ்சி பூண்டு உரிக்கணும்னா, இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க? எது வந்து சூப்பரா வந்துச்சு சொல்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.